முதுகு தண்டுவடம். முதுகு தண்டுவட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம கழுத்து எலும்புகளில் வரக்கூடிய தேய்மானம், இது வெர்டிபிரால கீழே நிறைய பேருக்கு இடுப்பு எலும்புகளில் வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர் வலியாக இருக்கிறது, இல்லை விட்டு விட்டு வலிகள் ஏற்படுறது, இந்த பிரச்சனைகள்லையுமே நமக்கு அதிகமாக நரம்புகள் தான் பாதிக்கப்படுது. ஸோ பிரெயினில் ஏதாவது ஒரு ரீஜியன் பாதிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பகுதியில் பாதிப்பு ஏற்படும் பொழுது அங்கேருந்து நமக்கு சப்ளை ஆகக்கூடிய நரம்புகள் உடலில் பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முதுகு எலும்புகளில் வரக்கூடிய பிரச்சனை டிஸ்க், அதாவது நம்ம முதுகு தண்டுவடம். முதுகு தண்டுவட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம கழுத்து எலும்புகளில் வரக்கூடிய தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனை. இதனோட சேர்ந்து வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய செர்விக்கல்ல ஒரு ஹம்ப் மாதிரி வர்றது நிறைய பேருக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது கூன் வளைதல் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நேரம் குனிஞ்சிக்கிட்டே செய்யக்கூடிய வேலைகள், அதில் முக்கியமாக நம்ம வந்து மொபைல் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி மொபைல் வச்சுட்டே குனிஞ்சிட்டே நம்ம ரொம்ப நேரம் பார்க்கறதுனால முதுகு பகுதியில் நம்ம செர்விக்கல் வெர்டிப்ரா முடிஞ்சு நம்மளுடைய முதுகு எலும்புகள் தொராசிக் வெர்டிப்ரா ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல C7 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல அப்படியே பல்ஜி ஆகி நமக்கு ஒரு ஹம்ப் மாதிரி உருவாகுது, கூன் போடுற ஒரு நிலைமை. இது நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு பார்க்க முடியுது. இந்த பிரச்சனையும் தாண்டி இடுப்பு பகுதியில் வெர்டிப்ரால கீழே நிறைய பேருக்கு இடுப்பு எலும்புகளில் வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர் வலியாக இருக்கிறது, இல்லை விட்டு விட்டு வலிகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த வலிகளை சரி செய்வதற்கு என்னென்ன பண்ணலாம்? முக்கியமாக முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு முதுகு தண்டுவடத்தில் அடிபடுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ரீசன்னால் நமக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் அடிபடுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 கால்கள்லையுமே நரம்புகள் பாதிக்கப்படுது, இல்லை நம்ம உடலோட ஏதாவது ஒரு பகுதியில் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுது, உடலோட ஏதாவது ஒரு பகுதினா ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நம்ம வந்து ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹெமிப்ளீஜியா, பேராப்ளீஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரலைசிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைகள்லையுமே நமக்கு அதிகமாக நரம்புகள் தான் பாதிக்கப்படுது. ஸோ பிரெயினில் ஏதாவது ஒரு ரீஜியன் பாதிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பகுதியில் பாதிப்பு ஏற்படும் பொழுது அங்கேருந்து நமக்கு சப்ளை ஆகக்கூடிய நரம்புகள் உடலில் பாதிப்பு ஏற்படுது. அதனால தான் நமக்கு ஆக்ஷனும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஆக்ஷன் எதுவும் செய்ய முடியாத மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு சரி வரணும், உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமை பெறணும், அதே மாதிரி எலும்புகள் மற்றும் மூட்டுக்கள். ஸோ எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆகணும். ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்குங்க, இல்லை இப்போது வெயில் சமயங்களில் நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான வெயில் காலங்களில் என்ன ஆகும்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சித்த மருத்துவத்தில் அடிப்படையாக இது எல்லாமே நம்ம வாதம் தொடர்பான நோய்களாக கொண்டு வருவோம். அப்போ தீராத வாத நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இடுப்பு பகுதியில் டிஸ்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம், பேரலிசிஸ் அட்டாக் வரக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த வாதம் பொதுவாகவே வாதம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம இப்போது என்னென்ன பண்ணலான்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த வாத நோயாளிகளுக்கு நாடி பார்க்கும்போது வாத நாடி ரொம்ப வந்து அதிகரித்து காணப்படுது. அதனோட வந்து பார்த்தோன்னா சில பீட்ஸ் வந்து அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும். ஸோ நாடியை வந்து உன்னிப்பாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும், வாத நோயாளிகளுக்கு அந்த வாதம் சார்ந்து இருக்கக்கூடிய நாடி ரொம்ப அதிகமாக, நார்மலாக இது வந்து ஒரு மாத்திரை அளவு இருக்கணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை விட அதிகமாக அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் மாறுபாடு தென்படும் போது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ முதுகு பகுதியில் வலி இருக்குது, கால் மூட்டில் வலி இருக்குது, குதிகால் வரைக்கும் வலி நமக்கு பரவி இருக்குன்றத வாதம் தொடர்பாக நம்ம கண்டறியலாம். முக்கியமாக இந்த வாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடலில் என்னென்ன
பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் நமக்கு வாதம்னு தெரிஞ்சுக்கலாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அடிக்கடி மலச்சிக்கல் தொடர்ந்து வந்து ஈஸியாக மோஷன் போகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்கும். சருமம் ரொம்ப உலர்ந்த மாதிரி அடிக்கடி வாய் உலர்ந்து போகிற தன்மை வந்து ஒரு சிலருக்கு ஏற்படும். அதிகமான முடி உதிர்தல், சருமம் ரொம்ப கருத்து போய் வறண்டு போய் இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாயுக்கள் நம்ம உடல்ல வாயுக்கள் இருக்கு. இந்த 10 வகையான வாயுக்கள் ஏதாவது அதிகரித்தோ குறைந்தோ காணப்படும் பொழுது தான் இந்த வாதமோ இல்லை நமக்கு வந்து இந்த நரம்புகள் தொடர்பான வலிகளோ நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த வாத வலிகள் குணமாவதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைல முறை வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, வாதம் நமக்கு சரியாகணும், வாதத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இதற்கு நம்ம ஸ்பெஷல் தைலம் இதில் எப்படி செய்யணுன்றது கூட நான் சொல்கிறேன். இதில் விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு சேருது. விராலி இலையை பொறுத்த வரைக்கும் எலும்புகளுக்கும் எலும்பு மஜ்ஜைகளுக்கும் போன் மேரோவுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது விராலி அப்படின்னு சொல்கிறோம். இதனோட பிரண்டை நமக்கு தேவைப்படுது. முடக்கர்த்தான் இலை நமக்கு தேவை. இதனோட பார்த்தோம்னா நீலகிரி இலைகள் நமக்கு தேவை. ஆதண்டை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஆதண்டை நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே அரைத்து நம்ம சாறு எடுத்து வச்சுட்டு இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம நல்லெண்ணெயும் இதனோட பாதி அளவுக்கு சிட்ராமனுக்கு அதாவது விளக்கெண்ணெயும் சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்ச போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த வாதம் இந்த தைலத்தை எப்படி நம்ம காய்ச்சிரும், அதாவது நம்ம நல்லெண்ணெயும் சிட்ராமன் எண்ணெயும் சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே போட்டு தைலமாக எடுத்துட்டோம். இந்த தைலத்தை நம்ம உடல் முழுவதும் அப்ளை பண்ணால் உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு நல்லாவே குறையும். முக்கியமாக நமக்கு ஸ்ட்ரோக் இருக்கக்கூடிய நபர்கள், பக்கவாதம், முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஸ்பைனில் வந்து நம்ம இந்த ஆயிலை மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த சிகிச்சை முறைகள், தொக்கண சிகிச்சைகளும் வர்ம சிகிச்சைகளும் நம்ம சரியான முறையில் இந்த தைலத்தை பயன்படுத்தி பண்ணும்பொழுது முதுகு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு நமக்கு தருதுன்னு சொல்லலாம். ஏன்னா மூட்டு வலி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் மூட்டுக்கள் வீங்கி நிறைய தண்ணீர் சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை நமக்கு சரி செய்யறதுக்கும் இந்த தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ மூட்டுக்களை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெந்நீர் ஒருத்தரம் கொடுக்கலாம். இதுலேயுமே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூசாம்பரப்பற்று அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பற்று மருந்து. வெந்நீர் விட்டு இல்லைன்னா அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியை சூடாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூட்டுக்கல்ல வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம பத்து போடணும். அப்போ முதுகு தாண்டுவடம், மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி குறைவதற்கு அந்த இடத்துலலாம் இதை நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாதம், முதுகு தண்டுவட பிரச்சனைகள், நரம்புகள் தொடர்பான வலிகள் நமக்கு குணமாகுது. இதை தாண்டி உணவு முறையில் வாதம் அதிகரிக்கக்கூடிய கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் மாதிரியோ இல்லை பருப்பு வகைகளை அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி வாதம் அதிகரிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம உடலில் வாதம் குறைந்து முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளும் குணமாகும். ஸோ வாத வலிகளோ நமக்கு வந்து ஸ்பைனல் கார்ட்லேயோ உங்களுக்கு வலிகள் இருந்து அதற்கான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.